என்னை போர்க்களத்திற்கு அழைக்காதீர்கள், என் தோட்டத்து செடிகளுக்கு நீர் பாய்ச்சவே நேரம் சரியாக இருக்கிறது. எனக்கு அந்த டைம் இப்போ இந்த போர்லாம் நடந்துகிட்டு இருக்கிற டைமில் திரும்பி வாசிக்கும் போது இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு, கேஸ் விலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் செடிக்கு தண்ணி ஊற்றுறது பெரிய வேலையா அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, ஒரு கவிஞராக நீங்கள் அதை என்ன நினச்சி எழுதுனீங்க? ஆக்சுவலாக நீங்கள் நினச்ச பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த கவிதை எழுதலை. ஆனால் ஒரு கவிதையுடைய அழகே அதான். அந்த கவிதைக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன்னா அந்த கவிதையோட லிமிட் அங்கேயும் முடிஞ்சிடும். அந்த கவிதை வந்து படிக்கிற வாசகனை பொறுத்து அவருடைய சுச்சுவேஷன், படிக்கும் போது அவங்க என்ன மூடில் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்து தான் அந்த கவிதையினுடைய டெஃபினேஷன் வந்து மாறும். இந்த கவிதை வந்து நான் என்ன நினச்சி எழுதுனேன் அப்படின்னா, எந்த போரையுமே நான் குறிப்பிடல. போர்க்களம் என்பது வந்து ஒரு ஹேட்ரட் நிறைந்த ஒரு உலகத்துக்கு வந்து என்னை கூப்பிடாதீங்க. எனக்கு போர் புரிந்து ஒரு நாட்டையோ ஒரு யாரையோ அடைவதை காட்டிலும் எனக்கு வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதா எனக்கு பெரிய விஷயம். எனக்கு போர் புரிஞ்சு எதையும் கான்கேர் பண்ண அவசியம் இல்லை. எனக்கு அதை விட பெரிய விஷயம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, இயற்கையோடு இருப்பது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மெட்டஃபரான கவிதை தான் அது. மற்றபடி இந்த கேஸ் விலை இப்போ உள்ள போர் அதை சார்ந்த சூழல்ல படிச்சதுனால எனக்கு எப்படி தோணிருக்கு. இது வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து விலகிறது கிடையாது. ஆக்சுவலி ஹேட்ரட்ல இருந்து எனக்கு ஹேட்ரட் வேண்டாம், எனக்கு இந்த பீஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு எளிமையான கவிதை தான். சில பேருக்கு இந்த கவிதை வந்து ஒரு வைரமுத்து அவர்கள் வந்து அணிந்தரை கொடுக்கும் போது இந்த கவிதையை மேற்கோள் காட்டி ஒரு தாவர சிநேகிதனா இருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு வந்து பெரிய பிளான்ட் லவ்லாம் நினைச்சு நான் எழுதலை. நான் சொன்ன மாதிரி ஒரு கவிதை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கவிதையுடைய அர்த்தம் அவ்வளோதான். ஹேட்ரடான உலகத்துக்கு போகாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு உலகத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு. அதை விட இது முக்கியம். ஒரு போர் புரிந்து ஒரு நாட்டை அடைவதை காட்டிலும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது முக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக இருந்துச்சு. ஓகே, அப்புறம் நிறைய பறவைகள் அதை பற்றியும் இருந்தது. அதில் வந்து பறவையின் பார்வையில் மனிதர்கள் எல்லாம் ஊனமுற்றவர்களே, அது நிறைய முன்னுரையிலையும் நோட் பண்ணியிருந்தாங்க. இந்த தாட் எப்படி வந்தது? வேறுபாடுகளால் நிறைந்தது தான் உலகம். அதில் அழகும் இருக்குது, நமக்கு தேவையில்லாத ஹேட்ரடும் இருக்கும். மனுஷங்களுக்குள்ளேயே வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது பறவையோட பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து டிஸ்கிரிமினேட்டட் தான், உங்களால் யாராலையுமே நடக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு இது. நீங்கள் எல்லாருமே ஒரு சமம் அப்படிங்கிறத இன்னொரு பறவையோட பார்வையிலேருந்து சொன்ன மாதிரி ஒரு தாட், அவ்வளோதான். பேருந்திலிருந்து இறங்கும்போது புன்னகைத்தபடி வழி அனுப்புகிறது ஒரு குழந்தை. வழி அனுப்புதலுக்காக இறங்குவதா, புன்னகைக்காக மீண்டும் ஏறுவதா அப்படிங்கிற இந்த கவிதை வந்து எனக்கு பிடிச்சிருந்து, ரொம்ப பிடிச்சிருந்து. லைக் நம்மளே டிராவல்ல இருக்கும்போது இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நம்மளுக்கு நடந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த ஸ்பாட்ல நம்மளுக்கு எதுவுமே அது தெரியாது. ஆனால் இந்த கவிதை படிக்கும்போது அந்த ஒரு ஆமால இந்த மாதிரிலாம் நடந்திருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன எனக்கு அப்படின்னா, வழி அனுப்புதலுக்காக இறங்குவதா இல்லை புன்னகைக்காக மீண்டும் ஏறுவதா அப்படிங்கிற அந்த லைன் வந்துட்டு நம்ம யாருமே யோசித்து பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அது எப்படி உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்லை, இது ரொம்ப ஈஸியாக நடந்தது. ஏன்னா இது உண்மையாகவே நடந்தது. ரொம்ப நான் யோசிச்சலாம் எழுதலை. ஆனால் இது கிடையாது, சீக்வன்ஸ் இது கிடையாது. ஆக்சுவலாக இது என்ன நடந்துச்சுன்னா, இந்த அடையார் பிரிட்ஜ் தான். அடையார் பிரிட்ஜில் அது இருக்கும், ஒரு 2 வருஷம் இருக்கும். டிராஃபிக் சிக்னலில் பைக்கில் நின்றுட்டு இருக்கும் போது பக்கத்து பைக்கில் ஒரு பாப்பா அது பார்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த 30 செகண்ட்ஸில் அது என்னை பார்த்து சிரிச்சு எனக்கு ஒரு மாதிரி பரவச நிலையாயிடுச்சு. அவ்வளோ ஒரு பியூரான ஒரு சிரிப்பு, அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து நான் ரைட் எடுக்கணும், அவங்க வந்து டிராஃபிக் சிக்னல் போட்டோன்னு நேராக போயிட்டாங்க. நான் ஒரு செகண்ட் யோசித்தேன், சரி கொஞ்ச நேரம் அந்த பாப்பாவை ட்ராவல் பண்ணிட்டு போய் அந்த ஒரு மொமெண்டம் இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கலாமா அப்படின்னு யோசிச்சு கடைசியில் நம்ம மைண்ட் எங்கே ரைட்டு தானே எடுக்கும், ரைட் எடுத்துட்டேன். பட் அந்த கவிதையை வந்து அந்த மொமெண்ட்டை வந்து எப்படி அப்படியே கவிதையாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால சில எலமெண்ட்ஸ் நம்ம மாற்றணும் ஒரு சுவாரஸ்யத்துக்காக. அதனால ஒரு பேருந்தில் வந்து இது வந்து இன்னும் எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்க முடிய ஒரு கவிதையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கவிதை அப்படி பிறந்தது. கவிதையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 3 விதமான கவிதைகள் நம்ம எழுத முடியும். ஒன்று வந்து நம்ம உட்காந்து யோசித்து எழுதுறது, இன்றைக்கி நம்ம ஒரு கவிதை எழுதணும் அப்படின்ட்டு உட்காந்து நம்ம எழுதுறது. இன்னொரு கவிதை வகைன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், யாரும் கவனிக்காத விஷயங்களை வந்து நம்ம கவனித்து அதை வந்து கவிதையாக மாற்றுறது. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நடக்கிறத வந்து கவிதையாக எழுதுறது. அப்படி நடக்கிறத வந்து கவிதையாக மாற்றும் போது அந்த கவிதையினுடைய ஒரு இது வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடித்தது போல் ஆகிறதுக்கு காரணம் அதான். ஏன்னா அது வந்து எல்லாரையும் ரிலேட் பண்ணிக்க முடிய ஒரு விஷயமா இருக்கும்.
ஹைக்கூக்கள்லாம் நிறைய ஹைக்கூக்கள் வந்து மிகப்பெரிய பிரபலமாகிறதுக்கு காரணம் அது நடக்கக்கூடியதை எழுதுவாங்க, நடந்ததை எழுதுவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த கவிதையினுடைய ரீச் வந்து எக்ஸ்ட்ராடனே மாறும். ஸோ அப்படி ஒரு கவிதை தான் இது. நீங்க பொதுவா எந்த மாதிரியான கவிஞர் உட்காந்து எழுதக்கூடிய? எனக்கு வந்து நீங்க ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா எனக்கு எழுத தெரியாது, ஒரு சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா எழுத தெரியாது. எனக்கு வந்து கவிதை வந்து நிகழணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் புக்குக்கும் செகண்ட் புக்குக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கேப். இப்போ இந்த புக்கு போட்டே 2024 போட்டேன், 2026 ஆயிடுச்சு, இன்னும் நான் அடுத்த புக் வெளியிடல. ஏன்னா போதுமான கவிதைகள் இன்னும் எனக்கு நிகழலை. உட்காந்து யோசிச்சு எழுதும் போது அந்த ஒரு கவிதையில வந்து ஒரு லைட் இருக்கணும், ஒரு ஒளி இருக்கணும். அந்த ஒளி வந்து நம்ம உட்காந்து யோசிச்சு எழுதும் போது அது இருக்காது. அது ஏன்னா அது மனிதத்தன்மையா இருக்கும். அந்த நமக்கா ஆட்டோமேட்டிக்கா ஒன்று வந்து உழுவும் போது அதை கவிதையா மாற்றும் போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ரெண்டுத்துக்குமே. நீங்க சொல்லும் போதே எனக்கு ஒன்று தோணுது, நம்ம இந்த சிஸ்டம், இந்த அப்துல் ரஹ்மான் கூட ஒன்று சொல்லல, புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள், சமத்த குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். அந்த மாதிரி இப்போ நீங்க சொல்லும் போது என்ன தோணுதுன்னா, நம்ம நிறைய கவிதை போட்டிலாம் வச்சு கவிஞர்களை வெளியில வரவும் பண்ணிடுமோ? கவிதை போட்டியெல்லாம் வைக்கவே கூடாது ப்ரோ. நான் சரி, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அவங்க யார் ஃபர்ஸ்ட் முடிவு பண்றது, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், அது தேர்டுன்ட்டு? எப்படியும் ஒரு ஜூரி வந்து ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பர்சனலாக எந்த மாதிரியான கவிதைகள் பிடிக்கும்? சில பேருக்கு சமூகம் சார்ந்த கவிதைகள் எழுதுனாதான் நீ கவிஞர்னு ஒத்துப்பாங்க. சில பேர் நீ காதல் கவிதை எழுதுனாதான் நீ கவிஞர்னு ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி என்ன சொல்றது, இலக்கியவாதிகளே ப்ரோ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுறாங்கன்னா, இலக்கியம் ரீதியா அவங்க ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஜட்ஜா மாறிடுறாங்க. அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் குறிப்பில்லை, பட் நான் நேரடியாக நான் பார்த்த விஷயங்கள் எனக்கே நடந்திருக்காது. நம்ம அவங்ககிட்ட போயிட்டு கேட்கவே மாட்டோம் என்னுடைய கவிதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீ இப்படி தான் எழுதணும், நீ இதெல்லாம் எழுதுனாதான் நீ வந்து ஒரு கவிஞன், இதையெல்லாம் நீ எழுதுனாதான் நான் எழுத்தாலும் நான் ஒத்துப்பேன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரியன்னு சொல்ல முடியாது, தன்னை தானே மிகப்பெரிய ஒரு இலக்கியாவதை நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அப்படி எனக்கு பார்த்துட்டு பகீர்னு ஆயிடுச்சு. ஆனால் இலக்கியமே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு திறந்த வெளி, அதை எல்லாத்தையுமே உடைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு வெளியில இயங்கணுங்கிறது தான் இலக்கியம். அங்கேயுமே வந்துட்டு இதுதான் சிறந்தது, இதுதான் தாழ்ந்தது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு வரையறை வைக்கிறீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே டிஸ்கரேஜ் ஆவாங்க. எழுத முயற்சிக்கணுங்கிற ஆசையில் வரவங்க, ஓகே இவர் ஒரு நல்ல எழுத்தாளர், இவரே இப்படி சொல்கிறாரு, அப்போ நமக்குலாம் எழுத வராது போலன்ட்டு எவ்வளோ பேர் டிஸ்கரேஜ் ஆவாங்க. ஸோ எழுத்துங்கிறது வந்து யாரும் முடிவு பண்ணப்படுற விஷயம் கிடையாது, அது உணர்ச்சியின் பெருக்கு தான். நீங்கள் என்ன எழுதுறீங்கிறது உங்களுக்கு தான். நீங்கள் எழுதக்கூடிய கவிதை வந்து ஏதோ ஒரு வாசகனுக்கு மிகச்சிறந்த கவிதையாக இருக்கும், சாதாரணமான கவிதை கூட. ஸோ அதை நான் லைட்டாக பதிவு பண்ணணும்னு நினச்சேன், என்னையும் மீறி வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த கவிதை வந்து ஃபஸ்ட்டு படிக்கும்போது நான் அதை படிச்சிடறேன். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு காகித கப்பல் மலையை தாண்டி கடலை சேர்ந்திருக்கலாம். இந்த கவிதை வந்து ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஒருவேளை நான் விட்ட கப்பல் கூட கடலுக்கு போயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் திரும்பி நான் படிக்கும்போது இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்க மாதிரி எனக்கே ஒரு உணர்தல் வந்துச்சு. ஒருவேளை ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்மளை வந்து ஒரு பெரிய விஷயத்தை அடைய வச்சிருக்கலாம், அந்த மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதுனீங்க?